நீங்கள் எங்கே போகிறோம்னா குலசாமி கோயிலுக்குங்க. காலையிலேருந்து வேலையில் செஞ்சு 4 மணிக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு தாங்க கடையை விட்டே வந்தார். இவரோடு இதுதான் பிரச்சனை. ஒரு டயத்துக்கு சொல்லுவார், ஒரு டயத்துக்கு வருவார். இது வந்து தேனியும் மதுரையும் இணைக்கிற ரோடு, கணவாயின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் தான் போயிட்டுருக்கோம். அதுவும் இப்போ போகிறது வந்து S11 சொல்லுவாங்க. அதாவது எஸ் மாதிரியே போகும், அதனால் S11 சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எஸ் மாதிரியே இருக்கும். இந்த பாதையில் வண்டி ஏறலைன்னு குந்தாணி நீ உட்காந்து தான் இதில் வண்டி ஏற மாட்டேங்குதுன்னு என்னை கிண்டல் பண்ணிகிட்டே வந்திருந்தார் தெரியுமா. என்ன பண்ணுறது, நைட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த பாதையில் போகும்போது பயமாக இருக்கும். இந்த பாதையில் யாரும் அவ்வளோவா நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, பயமாக தான் இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் மாசி பச்சைக்கு மட்டும் நிறைய வண்டி போகும், நல்ல டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து வியூ செம்மையாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே எல்லா லைட்டையும் பார்க்கும்போது நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மொபைலில் அவ்வளோவா நம்மளால் எடுக்க முடியல. அப்படியே செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்து இது எங்கள் வீட்டுக்காரர் கூட படித்தவர் இந்த அண்ணன் வந்து. நாங்கள் ரெகுலராக இவர்கிட்ட தான் மாலை வாங்குவோம், கீழே வந்துட்டு அலைவோம். இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் படித்த காலேஜ், திருவள்ளுவர் காலேஜ். இந்த காலேஜில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் போயிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது சரி தண்ணி வாங்கிக்கிறலான்னு சொல்லி நின்று எலுமலையிலன்னு நினைக்கிறேன், எலுமலையில் தண்ணி வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது சூளப்புரத்தில் செம்ம டிராஃபிக். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த ஊரை கடக்கிறதுக்கேவும். ஏன்னா பெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, அதனால் ரொம்ப கூட்டமாகிடுச்சு. லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக கோயிலுக்கு. நல்ல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு எங்கள் கோயிலில். அது ஒரு என்னமோ தெரியல, அந்த நம்ம குலதெய்வ கோயிலுனாலே ஒரு சந்தோஷம் வரும் போல், மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதாவது என் பையன் எங்கள் கூட வரல, காலையிலே அவங்க தாத்தா கூட வந்துட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் 3 பேர் மட்டும் பைக்கில் வந்தோம். கோயிலுக்குள்ளே போகிறோம். நல்லா நாங்கள் போக லேட் ஆகிட்டதுனால க்ரௌடு கம்மியாயிடுச்சு. பெட்டி தூக்கிட்டு வரும்போது நிறைய க்ரௌடு இருந்துச்சான். அப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அப்போ தான் எல்லாம் பெட்டி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நானே சேரீயில் ஸ்டிச் பண்ணது. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் எது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கோயிலோட பேர் வந்து கல்யாண கருப்புசாமி, அதாவது வாகைக்குளம் கல்யாண கருப்புசாமி ஐயன் அணைஞ்ச பெருமாள். இவங்க தாங்க வருங்கால குட்டி பூசாரிஸ். இந்த வட்டம் கோயிலை உள்ள எல்லா இதுவும் பண்ணது இவங்க 2 பேரும் தான். இவர் தான் பூசாரியோட பையன். 2 பேரும் இப்போ இவங்க 2 பேரும் தான் எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. இது வந்து கருப்புசாமி. அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துடலான்ட்டு ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த தடவை தாங்க நாங்கள் கொஞ்சம் வெள்ளனாவது போயிருக்கோம். இல்லைன்னா என்ன செய்வோம்னா மறுநாள் காலையில் போவோம், கூட்டமே இருக்காது. எல்லோரும் முதல் நாள் நைட்டே வந்துட்டு போயிடுவாங்களா, அதனால் கூட்டமே இருக்காது. இன்னுமே அடுத்த தடவைலாம் பெட்டி தூக்குறதுக்கு முன்னாடியே போயிடலாம்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ தானே நல்லாயிருக்கும். இது பெரிய சுவாமி விநாயகர். எனக்கு எங்கே போனாலும் விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இஷ்ட தெய்வமே விநாயகர் தான். அவருக்கு முருகன். அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அவர் என்னென்னா அவர் வெளியில் போயிருக்கார், அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நம்ம வாய்ஸை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இவங்க தான் பூசாரி, இங்கே தொண்டு போட்டிருக்காருல்ல அவர். அவங்கெல்லாம் என் கோயில் பெரியவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பாப்பு? யாரோட கோயிலுக்கு? எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு. மணி 11 மணி ஆச்சு.
பைக்கில் வரேன் வரேன். இவருக்கு பைக்கே ஓட்ட தெரியலங்க. வர வர எதுக்கு? இவர் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி ஒரு 3-4 மணி நேரம் ஓட்டி வந்து எல்லா கோயிலும் மதுரைக்கே போயிருந்துருக்கலாம் போது. எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கடுத்து என் கோயிலுக்கு வந்து யார் கொடுத்தா? தாத்தா கொடுத்தாங்களா? சரி சாப்பிடலாமா? வண்டி சாஞ்சிருச்சு. 1 மணிக்கு அதுக்கே தூங்கிட்டேன். சிவராத்திரினா முடிச்சிருக்கேன். தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா 2 பேரும் தூங்கிட்டாங்க. சரி 3 மணி ஆயிடுச்சா, சரி ஒரு டீயை வாங்கி வந்து குடிக்கலாம். எங்களை எழுப்பாட்டி என்ன கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், அப்புறம் அவர் தானே வண்டி ஓட்ட போகிறாரு, வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டா, அதனால் போய் நான் டீ வாங்கி குடிச்சிட்டு நாடகம் ஓடிட்டு இருந்துச்சு. நான் வெளியே வந்து பார்க்கவே இல்லை, மொபைல் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு 3:30 கிளம்பணும், 3:30-4 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டோம். பாப்பா நல்லா தூங்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி டீ வாங்கி குடிக்கலாம், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா, அவருக்கும் தூக்கம் வர மாதிரி இருந்திருக்கும் போல். ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலான்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்துலேயே பாப்பா எந்திரிச்சா. டீ வேணுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டு பாதாம் பால் வேணும்டா. 3:30க்கு பாதாம் பால் வேணும்னு சொன்னோம். சரி வாங்கி தரேன், வீட்டில் போய் தான் குடிக்கணும்ன்ட்டு குடிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே அம்மா வீட்டுக்கு வர வழியில் தானே அம்மா வீடு இருக்குது. அக்கா டீ போட்டு கொடுத்தாங்களா, அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. 6:30 போகும்போது வீட்டுக்கு வந்தோம். அப்படியே வந்து தூங்கலாம் இல்லை, வந்து அப்படியே சாப்பாடு வச்சு விட்டு சோறாக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.